Good evening, all. Good evening, teacher. Good evening. How are you? I am fine, Fine, teacher. teacher. Fine. teacher. Are How there are you, any? teacher? I'm also fine, dear. Thanks. Are there any newcomers today? Yes, ma'am. Yeah. Who's that? What's your name? I am Shiva from Where Matale. are you? Matale. Good. You're welcome, Shiva. Be with us. Thank you, teacher. Okay. Good. All right. Shall we start our class? Are you all ready? Yes, teacher. Yes, teacher. Can anyone tell me what we learned in our last class? Past tense. Yeah, good. We learned past tense. Then I gave note and the activities, isn't it? You have to revise those things. Otherwise, it will be difficult to you all. But I hope you all in the track because you all are the O levels. Yes. So please make a chart and paste in your room and try to memorize the words, the past words, especially irregular past verbs. Yes, and you have to know in past which are the regular past verb and which are irregular, right? That should be very clear in your mind, okay? All right. Today I'm going to teach yes. Screen is visible now? Yes? Is it clear? Yes, teacher. Can you read out the topic? What is past continuous tense? Yeah. What is past continuous tense? I know some of you already know these tenses very clearly and perfectly, but some of you need more clarification. That's why I took this topic today. So, all of you, please engage with the session. Right? What is past continuous tense? இப்போ பிள்ளை நாங்கள் லாஸ்ட் வீக் பாஸ்ட் டென்ஸ் படித்தோம். பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். இன் தமிழ் we are learning only one past tense. ஒரு இறந்த காலம் தான் நாங்கள் தமிழில் படிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீக் நாங்கள் பாஸ்ட் டென்ஸும் படிச்சுட்டு again ஒரு past tense வருது. But that is not past tense, past continuous tense. So what is past continuous tense? Right? Past continuous tense describes an action that was happening at a time, happening at a specific time in the past. என்ன சொல்றோம்? ஒரு செயலானது இறந்த காலத்துல நடந்து கொண்டு இருந்தது. இறந்த காலத்துல ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்தது என்று சொல்றதுக்கு நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட்? இப்போ சொல்றேன், நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். தட் மீன் நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன். தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தது. ஹியர்
an action that was happening at a specific time in the past. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. நேற்று இந்நேரம் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அதுவும் சாப்பிட்டு முடிஞ்சது தான். பட் பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்துல அந்த விடயம் நடந்து கொண்டிருந்தது. ஓகே, கிளியர்? எஸ்? Yes, teacher. Okay, good. You have to voice out. Right. Then, a long action that was interrupted by another action. ஒரு ஆக்ஷன் உண்டு நடக்குது, அதே நேரத்துல இன்னொரு ஆக்ஷனும் என்ன இடையில வருது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எப்படி சொல்லுவோம்? வகுப்பறையில் மாணவர்கள் சத்தமிட்டு கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் உள் நுழைந்தார். ரெண்டு விஷயம் நடக்குது. ஆல்ரெடி மாணவர்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தது ஒரு ஆக்ஷன் அங்க நடக்குது. நெக்ஸ்ட் ஆசிரியர் அங்க உள் நுழைகிறாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் we have to use past continuous tense. எங்களுக்கு past tense டிரெக்டா இப்ப நான் சாப்பிட்டேன், ஐ ஏட். திரும்பவும் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேனும் இறந்த காலம்ன்ட்டு சொல்லி நாங்க நினைச்சிட்டு ஐ ஏட்ன்ட்டு சொல்லி போட முடியாது. அதை கிளியரா வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒரு விடயம் கம்ப்ளீட்டா இறந்த காலத்துல நடந்து முடிஞ்சது. ரைட், தட்ஸ் ரைட். பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்ற நேரம் அந்த விடயமும் நேற்று தான், அது நடந்து முடிஞ்சது தான், இப்படியும் பாஸ்ட் தான் அது. பட் பாஸ்ட்ல நடந்து கொண்டு இருந்தது, அப்படிதான். அது நடந்து முடிந்தது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து நடந்து கொண்டு இருந்தது. ரைட், கிளியர்? ப்ளீஸ் மெயின்டைன் a notebook. I'm always telling. Notebook வச்சிருப்பீங்க பிள்ளைகள் குயிக்லியா. Grade 11 children. Be honest, be honest, be honest to yourself. Please copy down this quickly, this note. அப்பதான் நீங்க திரும்ப பார்க்குற நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு படிக்கலாம். உங்களுக்கு நீங்க விரும்பியோ விரும்பாமலோ எழுதத்தான் வேணும். This is my humble request. Please take 2 minutes and quickly let me know, right? Finish me. What about others? Okay, miss. Right. Now see, ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள தான் இருக்கும். இப்போ if you want to write sentences,
in past tense. சரியா பிள்ளை? past tenseல நாங்க sentence மேக் பண்ணணும், அல்லது நாங்கள் ஒரு சென்டென்ஸில் நாங்கள் ரீட் பண்ணுறோம்ட்டு சொன்னால் இதில் மெயினாக இருக்கிற ஹெல்பிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ன்ட்டு சொல்கிறது துணை வினை was and were. ஸோ திஸ் சார்ட், இந்த சார்ட் வந்து எப்பவும் எங்களோட மைண்டுக்குள்ளே இருக்கணும். we have to keep this chart in our mind. சப்ஜெக்ட்ன்ட்டு சொல்கிறது எங்களுக்கு தெரியும், எழுவாய். சப்ஜெக்ட் and helping verb. So I and he, she, it. That means I always special. அது ஞாபகம் வச்சுக்கணும். Right? I always special. Right? I was, he, she, it. அதாவது singular subject. Singular subject mean எழுவாய் ஒருமை. ஒருமை எழுவாய், அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒருமையாக ஒன்றாக இருக்கிற நேரம் we can put was. At the same time, if the subject is plural, we have to use were. That is a rule. We can't change it. ஏன் அப்படின்ட்டு கேட்டா no answer. சரியா பிள்ளை? அது வந்து grammar rule. So we have to follow that. சரியா பிள்ளை? I, he, she, it இவங்களோட wasum, then we, you, they pluralஸோட verbum நாங்கள் யூஸ் பண்ணுறோம். Now see the examples. I was reading a book. I was reading a book. What does it mean? What's the meaning of this sentence? என்ன அர்த்தம் இது? I was reading a book. நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். Yeah, very good. I was reading a book. நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு இருந்தேன். In past. அது முடிஞ்சது. Second one. She was cooking dinner. She was cooking dinner. Yes? What's the meaning of this sentence? அவள் இரவு உணவை சமைத்துக் கொண்டிருந்தாள். Very good. அவள் இரவு உணவை சமைத்துக் கொண்டு இருந்தார். Then they were playing cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். Yes, good. இப்போ இதுல வந்து பிள்ளைகள் எங்கட மெயின் ஃபோக்கஸே இந்த வாஸும் வேர்வும் தான். அப்போ இதை கிளியரா நாங்க மைண்ட்ல போட்டு வச்சுக்கொள்ளணும். என்னது? இப்போ நாங்க லாஸ்ட் வீக் படிச்ச பாஸ்ட் டென்ஸ் எடுத்தா குயிக்கா அது அப்படி மைண்ட்ல இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னா ரெகுலர் பாஸ்ட் இருக்கு, இரேகுலர் பாஸ்ட் இருக்கு. அப்போ ஒரு வேர்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரெகுலரா இரேகுலர், அதை கிளியரா அப்படி ஃபிங்கர் டிப்ல நாங்க வச்சிருக்கணும். ஹியர் பாஸ்ட் கண்டினியூஷன் சொன்னாலே எங்களுக்கு மைண்ட்ல வரணும் இந்த வாஸும் வேர்வும். ஈஸியா ஞாபகம் வைக்கிறேன்னு சொன்னா சிங்குலருக்கு வாஸும் ப்ளூரலுக்கு வேர்வும் வரும். இந்த சிங்குலர்ல ஐயும் இருக்கு. இதுதான் எங்களோட விஷயம். இதை நாங்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இப்போ குயிக்காப்ல இதுல இருக்கு 3 சென்டென்ஸ் வந்திருக்கிறேன். there are 3 sentences. you have to add இன்னும் இரண்டு சென்டென்ஸ் நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். then copy this quickly and add more 2 sentences here. right? 3 சென்டென்ஸ் இருக்கு. இதோட இன்னும் 2 நீங்க எழுதணும். இப்போ நான் கேட்பேன், குயிக்கா காப்பி பண்ணுங்க. நீங்க எந்த அளவு குயிக்கா செய்றீங்களோ பிள்ளைகள், அந்த அளவுக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகலாம்.
Finish, teacher. Now see children, முதல்ல பார்த்தது நாங்க பாசிட்டிவ். தட் மீன் ஒரு விஷயம் நடந்தது. இப்போ இங்கே நாங்கள் நெகட்டிவாக சொல்கிற நேரம் அதே வாஸ் வேர்ட் தான் ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நடக்கவில்லைன்றத சொல்கிறது நெகட்டிவ்ல. ரைட்? நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் கிளியராக இருந்தால் திஸ் இஸ் வெரி ஈஸி. See these examples. First, the structure of these நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து எப்படி வரும்? ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வருது, எழுவாய் வரும், ப்ளஸ் வாஸ் ஓ ஓ, ஐ ஹி ஷி இட் இருக்கிற நேரம் வாஸும், ஃபார் ப்ளூரல்ஸ் வர். இதோட ஒரு நாட், NOT நாட் வரும். தென் வேர்ப் வினை சொல்லோட ING வரும். ரைட்? நாட் verb then ing. இது உங்களுக்கு உங்களோட மேத்ஸ் பாடத்தில் படிக்கிற இது வாய்ப்பாடு மாதிரி உங்களுக்கு மனசில் இருக்கணும். ஒவ்வொன்றும் பாசிட்டிவ் எப்படி நெகட்டிவ் எப்படி வருதுன்னு சொல்லி. Now see the examples. I was not reading. என்ன அர்த்தம்? எஸ், I was not நான் reading. வாசித்துக் கொண்டிருக்கவில்லை. யா, நான் வாசித்து கொண்டு இருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், read. அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. Yeah, read the sentence. She was not cooking. She was not cooking. அவள் சமைத்துக் கொண்டு இருக்கவில்லை. They were not playing. அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். They were not playing. We were not studying. We were not studying. Yes? நாங்கள் படித்துக் கொண்டிருக்கவில்லை. எப்பவுமே நாங்கள் படித்துக் கொண்டு இருக்க மாட்டோம். ரைட்? குட். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இது விளங்குது தானே பிள்ளைகள் உங்களுக்கு? இதையும் குயிக்கா எடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்ட்டு சொன்னால், சம்டைம்ஸ் என்ன படித்தோம் கிளாஸில், இது ஆன்லைனில் இருக்கிறனால அப்படியே விரும்பினா படிப்போம், விரும்பினா படிக்கலைன்ற அந்த மனநிலை உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும்னு சொன்னால் சில நேரம் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் படித்தா தான் அடுத்தடுத்து நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பெசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இந்த டென்சஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் தான் எனக்கு அதில் உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக படிப்பிக்க இயலும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ளீஸ் think about your final examination, right? Or quickly copy it down.
Okay. Now see this, you may understand. பெரிய பிள்ளை உங்களுக்கு விளங்கும். This is question form. எந்த ஒரு சென்டென்ஸையும் எடுத்தாலே இன் எனி லாங்குவேஜ் அது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் இருக்கும், நெகட்டிவான சென்டென்ஸ் இருக்கும், அடுத்து கேள்வி கேட்கும். இதுதான் யோசிச்சு பாருங்க. எப்படி எடுத்தாலும் ஒன்று ஒரு விடயம், ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் நடந்தது அல்லது நடக்கவில்லை, இல்லாட்டி நாங்கள் கேள்வி கேட்போம். லைக்வைஸ் இங்கேயும் என்னது, ஒன்று இறந்த காலத்தில் இந்த விதயம் நடந்தது, தென் நெகட்டிவ்ல பார்த்தோம், திஸ் இஸ் கொஷன் ஃபார்ம். இந்த என்ன நடக்குது பாருங்க, வளமையா எங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து கொஷன் சென்டென்ஸ்ல அந்த வினா வாக்கியத்துல முதலாவதா வந்துடும். ஆமிசாவிலையும் அப்படித்தான். எப்படி ஷீ வாஸ் குக்கிங் அப்படின்ட்டு நாங்க எழுதுறது வந்து அவள் சமைத்து கொண்டு இருந்தாள். கொஷனை மாத்துறதுன்ட்டு சொன்னா வாஸ் ஷீ குக்கிங், அவள் சமைத்து கொண்டு இருந்தாளா. With that we must put the punctuation mark, question mark. கட்டாயமாக நிறுத்தற் குறியீடு, அந்த வினாக்குறி கட்டாயம் போடணும். விளங்குதா பிள்ளை? ஷீ வாஸ் குக்கிங்ன்றது அவள் சமைத்து கொண்டிருந்தாள். இது ஒன்றும் பெருசா நாங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஹெல்பிங் வேர்ப் வரும் முதலாவதாக, ஸ்ட்ரக்சர்ல ஹெல்பிங் வேர்ப் வரும். தட் மீன் பிஃபோர் த சப்ஜெக்ட். எப்படியாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். The beginning of the sentence or before the subject. Subject mean எழுவாய், எழுவாய்க்கு முன்பதாக ஹெல்பிங் வேர்ப் வந்துடும். கொஷன் ஃபார்ம் நாங்க எழுதுற நேரம். இதே மாதிரி தான் மற்ற டென்சஸ்லேயும் வரும். இதை நீங்க கிளியரா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. Right? See the examples. Was verb plus subject plus verb ing. இதில் மாறுறது ஷீ வாஸ் வந்து வாஸ் ஷீ என்று மாறி இருக்கு. ஸோ வாஸ் ஷீ குக்கிங், அவள் சமைத்து கொண்டிருந்தாளா. were they playing, அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. was he sleeping, அவள் நித்திரை செய்து கொண்டிருந்தாளா. were you studying, நீ படித்து கொண்டிருந்தாயா. ஏன்னா அப்ப அந்த கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் அந்த கொண்டுன்ற வார்த்தையில தமிழ்ல அடையாளப்படுத்தி கொள்ளலாம். சரியா பிள்ளை? அப்ப இதுல நல்ல தெளிவா நீங்க எழுதி வச்சு கொஞ்சம் திரும்ப திரும்ப ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா கிளியரா உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். ரைட்? இதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் வருது? வாஸ் ஷீ குக்கிங், அவள் சமைத்து கொண்டிருந்தாளா. ஆம் சமைத்து கொண்டிருந்தாள். ஒன் வேர்ட்ல நாங்க சொல்றதுன்னா ஆம்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆம் சமைத்து கொண்டிருந்தாள்னு. எஸ் ஷி வாஸ், ஆமா அவ, அதான் அப்படிதான் ஆன்சர் பண்றது. இல்ல அவ சமைக்கல, இல்ல அவ சமைக்கல. நோ, ஷி வாஸ் நாட், ஷி வாஸ் நாட், ஷி வாசன்ட். were they playing, அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. எஸ் they were, ஆம் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள், ஆமா அவர்கள் விளையாடினார்கள். were they playing, no they weren't, they were not, weren't, இல்ல அவர்கள்
விளையாடி கொண்டு இருக்கவில்லை. இப்போ பிள்ளைகள் இப்போது நாங்கள் படித்து கொண்டிருக்கிற நேரம் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன நல்ல சிம்பிள் தானேன்ட்டு சொல்லி, பட் எங்கேயாவது நீங்கள் அதை அப்ளை பண்ணணும், ரைட்டிங்கில் எழுத வேண்டி வருது, உங்களுக்கு பேசணும்ட்டு சொன்னால் அந்த நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு கிளியராக படித்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், now quickly copy it down. Okay, miss. Okay, teacher. All right, good. Yes, children, I told you, ஒரு ஆக்ஷன் என்னது, இன்னொரு ஆக்ஷன் இன்டரப்ட் பண்ணும். ஒரு விடயம், ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆக்ஷனும் நடக்குது. ரைட், ஒரு லாங் ஆக்ஷன் உண்டு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஒரு ஷார்ட் ஆக்ஷனும் அங்கே நடக்கும். அதை ஞாபகத்தில் இருக்கணும். இப்படி வார நேரம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. See the example first, then இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. I was watching TV. I was watching TV. இதுக்கு என்ன மீனிங், என்ன அர்த்தம்? I was watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணால் I was watching TVன்னு சொன்னால் நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். அடுத்து வருது பாருங்க வென்னுட்டு சொல்லி, அதுக்கு என்ன சொல்லுவோம்? ரைட், அதை நான் ரைட், யா, ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிற போது. ரைட், ஐ வாஸ் வாட்சிங் டிவி when the phone rang. the phone rangன்றது past tense. விளங்குதா பிள்ளை? லாஸ்ட் வீக் நாங்கள் படித்தோம், அதுதான் இது. the phone rang. அப்போ ஒரு லாங் ஆக்ஷன் ஒன்று நடக்குது. இதில் நடந்த லாங் ஆக்ஷன் எது? which one is the long action? I was watching TV. ஷார்ட்லி வாட்சிங் டிவி. டிவி பார்க்குறதும் ஒரு பெரிய ப்ரோசஸாக வருது. இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதே நேரம் ஃபோனும் ஃபோனும் ரிங் ஆனது. ரைட், ஸோ இந்த ஷார்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஈஸியாக பிழை இல்லாமல் நாங்கள் இந்த கிராமரில் இந்த சென்டென்ஸ் எழுதணும்ட்டு சொன்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒரு லாங் ஆக்ஷனும் ஒன்று நடக்கும், ஷார்ட் ஆக்ஷனும் நடக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு ஆக்ஷன் நடக்கிற நேரம் ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனை இன்டரப்ட் பண்ணும். அது இடையூறாக வரும். ஒரே நேரத்தில் இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். இதில்
லாங் ஆக்ஷன் உண்டு நடக்கும், ஷார்ட் ஆக்ஷன் உண்டும் நடக்குது. ஸோ here for the long action we have to use what? எந்த டென்ஸ் யூஸ் பண்ண போறோம் லாங் ஆக்ஷனுக்கு? எஸ், Past continuous. வெரி குட். பாஸ்ட் கண்டினியூஸ். பட் வென் என்ற நேரம் அதே நேரத்தில் நடக்குது, இன்னொன்று நடக்க போகிறாங்க, இன்னொரு வேலை உண்டு, இன்னொரு ஆக்ஷன் நடக்க போகுது. வென்னுக்கு அடுத்து நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும். விளங்குதா பிள்ளைல? அது இப்போ நீங்கள் இந்த டே சென்டென்ஸை பாருங்க. ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் த ஃபோன் வாஸ் ரிங்கிங். அப்படி போடக்கூடாது. விளங்குதா பிள்ளைகள்? அது பிழை. அப்படி வர கூடாது. நீங்க யோசிப்பீங்க, ரெண்டு விஷயமும் நடந்து கொண்டு தானே இருந்துச்சு, இது நடந்து முடிஞ்சிருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? ரிங் பண்ணிட்டே இருந்திருக்குமா? இல்ல தானே? இல்ல. அப்ப ரைட். அப்போ சில சம் சிச்சுவேஷன்ஸ் அப்படி நடக்கிறதா இருந்தாலுமே கிராமர்ல நாங்க அப்படி போடுறது இல்லை. அப்ப நீங்க இந்த லாங் ஆக்ஷனும் ஷார்ட் ஆக்ஷனும் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு அதை பார்க்க தெரியணும். ரைட்? Now second example, she was walking when it started to rain. She was walking. அவள் நடந்து கொண்டு, மழை எப்ப ஆரம்பித்ததோ அப்போது அவள் நடந்து கொண்டு இருந்தாள், அல்லது இவள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இப்போ ஆரம்பித்து விட்டதுன்றது அங்கே முடிஞ்சு போச்சு, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லி முடிச்சிட்டோம். பட் ஷி வாஸ் வாக்கிங், அவள் நடந்து கொண்டு இருந்தாள், அது கண்டினியூஸில் வரும். ஷி வாஸ் வாக்கிங் when it started to rain. Third one, they were playing when the teacher came. டீச்சர் வந்த நேரம் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருந்த நேரம் டீச்சர் வந்தார்கள். ஆசிரியர் வந்தார். விளங்குதா பிள்ளை? திஸ் இஸ், இதைத்தான் சொல்லுவோம் இன்டரப்டட் ஆக்ஷன் சொல்லி. ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிற நேரமே இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறது. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு லாங் ஆக்ஷனும் நடந்திருக்கும், ஷார்ட் ஆக்ஷனும் நடந்திருக்கு. அது பாருங்க, ஐ வாஸ் வாட்சிங், அது ஷார்ட்டா லாங் ஆண்டு பார்த்தா லாங், அது ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்திருக்கும் அந்த ஆக்ஷன். பட் ஃபோன் அடிச்சு ரிங் ஆகி மணி அடித்து ஒளிந்து முடிஞ்சிருக்கும். ரைட்? ஷி வாஸ் வாக்கிங், அவள் நடந்து கொண்டிருந்தாள். இங்க ஸ்டார்டட் சிம்பிள் பாஸ்டில் இருக்கும். ஸோ they were playing, அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இங்க கேம் என்ற irregular past வந்திருக்கு. இப்போ அதான் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டாக அந்த பாஸ்ட்டை சொல்லிட்டு இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்ததுக்கு இதுதான் ரீசன். ஆர்டராக நாங்கள் பார்த்துட்டு போனால் எங்களுக்கு அதான் ஆர்டரை நீங்கள் படிச்சிருக்கணும். லாஸ்ட் வீக் நாங்கள் ஆன்லைனில் படித்ததில்லை. திரும்ப நீங்கள் கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஈஸியாக இது உங்களுக்கு கிளிக் ஆயிரும் மைண்டுக்குள்ளே. ஓகே, ஐ ஹோப், நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி. ரைட், அகெயின் குயிக்லி காப்பி இட் டவுன்.
Okay, miss. முடிச்சவங்க இன்னும் 2 சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க பாப்போம், எழுதுங்க பாப்போம். குயிக்லி. இது கிளியரா விளங்குனவங்க இன்னும் 2 எழுதுங்க. இதோட சேர்த்து உங்களோட ஓன் சென்டென்சஸ் 2. Okay, miss. So this one children, time expressions. That mean எப்படி சொல்லலாம் நாங்க? ஒரு டைமை குறிப்பிட்டு சொல்ற நேரம். இந்த டைம்ல இது நடந்து கொண்டிருந்தது. எப்படி? Yesterday at 5 p.m. Yesterday at 5 p.m. I was doing my homework. Right? Last night. நேற்று ராத்திரி 10 மணிக்கு என்னது நான் படித்துக்கொண்டு இருந்தேன். லாஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் 10 p.m. I was studying. சரியா பிள்ளை? அட் தட் டைம், அந்த நேரத்தில் நீ கால் பண்ணியா? அந்த டைம் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அட் தட் டைம் ஐ வாஸ் ஹெல்பிங் மை மதர். நெக்ஸ்ட் வைல். நாங்கள் வென் யூஸ் பண்ண மாதிரியே தான் இந்த வைலும் யூஸ் பண்ண வரும். இப்போ வைலுன்ற நேரம் இப்படி, நான் படித்து கொண்டிருந்த போது தம்பி ஓடி வந்தார். அதே மாதிரி தான் வென்னும். அந்த போதுன்ற அர்த்தம் தான் வைலும் வென்னும். இங்கிலீஷில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வரும் பிள்ளைகள். பெரும்பாலும் எங்களுக்கு தமிழில் அப்படி இல்லை. போதுன்ற வாக்கியத்தை தான் நாங்கள் இரண்டுக்குமே சொல்லுவோம். ரைட்? இது உங்களுக்கு தேவையில்ல தானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. This is for you to do the activity. Right? Quickly do the activities. படிச்சதை வச்சு பிள்ளை
வாஸ் were மேலே தந்திருக்கேன் பாருங்க. வாஸ் அல்லது verb ing போட்டு எழுதணும். கொப்பியில் எழுதுங்க பிள்ளைகள். அப்பதான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும். அதர்வைஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். Okay, miss. Finish. Right. If you finish, you can put a thumb up in the chat box. Then I can call by name. Quickly. பிள்ளைகள் முடிச்சாக்கள் thumb up ஒன்று போடுங்க. அப்போ நான் உங்களை நேம் சொல்லி கூப்பிடலாம் செஞ்சாக்கள். Cousin. Yes, madam. Right. Cousin, can you read the first sentence? She was cooking dinner at 7 p.m. Yes, very good. Okay. Saranya, you sent a chat box. Right. Good. Then anyone can read the second one. யாராவது வாசிங்க பிள்ளைகள் second one. They were Yes. playing in the Playing in the garden. Yes, they were playing in the garden. Third one.
Yes, I was studying for my exam. I was studying for my exam. Exactly. Right. Next one. We were watching television. We were watching television. Yes. Good. Next one. He was sleeping when I called. She was sleeping when I called him. Not calling, not call, but called him. கிளியரா இருக்கணும் பிள்ளைகள். இது ஃபிஃப்த் ஒன் தெரியுது தானே உங்களுக்கு? He was sleeping when I called him. Interrupted actions வரனால நாங்கள் செகண்ட் பார்ட் ஷார்ட் ஆக்ஷனுக்கு வந்து டிரெக்டாக சிம்பிள் பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, குட். ஆல் ஆஃப் யூ குட் ஜாப். Then let me share another activity. All right, children, are you all there? Can you do Yes. this? Yes, teacher. Yes, Yeah, teacher. quickly. Yeah, quickly do. Finish, teacher. Finish me. All right. Some are very silent. I don't know why. It's okay. I can't force them. Anyway, sixth one. Can you read the answer? Can you read the sentence with the answer? Right. While I was walking, it rains. Yes. While I was It walking, rained. it rained. Yeah. Rains, that is something. Rains நாங்க இன்னும் அந்த டென்ஸ் படிக்கலன்னா simple present, right? While I was walking, it rained. Okay? Okay, teacher. Okay. Correct the mistake. Now, seventh one. They were playing football at 5 p.m. yesterday. Exactly. Yes. They were playing football at 5 p.m. yesterday. Yes. Next one.
She was writing a letter when the phone rang. Good, very good. She was writing a letter when the phone rang. Right, good. Only 2 sentences. Change the sentences into questions. கேள்வியா மாத்துங்க பிள்ளை இத. Finish. Right, good. Please read the 9th one. She Was was she reading reading a story. Yes. Was she reading a story? Yeah. But in wasல பிள்ளைகள் W கேபிட்டல் ஆகும். இங்க ஷீல எஸ் சிம்பிளாயும் வரணும். கொஷன் ஃபார்ம் வர நேரம். அது உங்களுக்கு தெரியும் தானே? At the beginning of a sentence, we must use capital letter. So, அது போட்டிருக்கிறீங்களா பார்த்துக்கொள்ளுங்க. வாஸுக்கு கேபிட்டல் டபிள்யூவும், for she, simple, S, end of the sentence, what? கேள்வி முடிகிற நேரம் என்ன இருக்கணும்? Question mark. Question mark. Question mark. Yes, good. Now 10th one. Were they cleaning the classroom? Were they cleaning the classroom? In same way, W should in capital and the in for theyக்கு T simple வந்து end of the question. You must write question mark. நினைக்கிறேன் பிள்ளைகள் எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? No, miss. No? Sure? Not issue. Okay. Yes, miss. Yeah. No doubts? No, miss. Okay, thank you. Right. Now do one thing. கஷ்டப்படாம லாஸ்ட் வீக் நாங்க past tense படிச்சோம். We learned past tense last week. And today we learned what? What we learned today? Past continuous. Past continuous. So very clear in this. Past mean ஒரு action முடிந்தாயிற்று, முடிஞ்சது. பாஸ்ட் கண்டினியூஸும் முடிஞ்சது தான். பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் வார நேரமே இது முடிஞ்சது தான். பட் பாஸ்டில் நடந்து கொண்டு
இருந்தது. நான் என்ன இதில் எங்களுக்கு சிக்கலாம்னு சொன்னால், தமிழில் நாங்கள் இப்படி இதை பிரித்து எடுக்கிறது இல்லை தானே. பாஸ்ட்னு சொன்னால் இறந்த காலம்னு சொன்னால் இறந்த காலம் மட்டும்தான். அப்போ இதில் இப்படி செகண்ட் லாங்குவேஜ் நாங்கள் படிக்கிற நேரம் ஒரு வித்தியாசமான சில நேரம் எங்களுக்கு சில கன்ஃபியூசஸ் வர சான்ஸ் இருக்கனால எங்களுக்கு விளங்குற மாதிரி அந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்போ இதில் எல்லா சென்டென்ஸ்லேயும் மாதிரி பாசிட்டிவ்லேயும் சென்டென்ஸ் வரும், நெகட்டிவ்லேயும் வரும். நெகட்டிவ் மீன் நாட் போட்டு எழுதுறது. சேம் டைம் கொஷின், கேள்வி. இப்போ இது வந்து எல்லாமே உங்களுக்கு சும்மா இப்போ நாங்கள் டைம் பாஸிங்க்கு படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் நோட் எழுதியிருப்பீங்க, அந்த நோட்டையும் எடுத்து வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் ஒன்று நீங்கள் சரியோ பிள்ளையோ பிள்ளைகள் நீங்கள் எழுதுகிற நேரம் தான் உங்களுக்கு டவுட் வரும். அது எனக்கு ஷுவராக தெரியும். இப்போ டவுட் இல்லைன்ட்டு சொன்னதுக்கு பேராகிராஃப்ஸ் எழுத போகிற நேரம் ஐயோ இதுக்கு எப்படி வரும், இதுக்கு இப்படி வருமா, அப்படி வருமான்ட்டு ஒரு அப்படி தான் படிக்கலாம். எல்லாம் கிளியராக எல்லாம் ஒரே அட் அ டைம் எல்லாம் முடியாது. ஸோ இதை நல்லா ஒருக்கா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து எல்லா நோட்டையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு பேராகிராஃப் எழுத போகிறீங்க எப்படின்ட்டு சொன்னால் அதில் பாஸ்ட்டும் இருக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸும் இருக்கணும். இதில் நாங்கள் படித்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் எழுதாட்டி நீங்கள் ஆல்ரெடி படித்த புக்ஸோ உங்களோட ஈவன் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், எதுலையாவது நீங்கள் எடுக்கிறத ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். நான் அந்த ப்ராக்டிஸுக்காகத்தான் கொடுக்குறேன். நாங்கள் இப்படி சும்மா படிச்சுட்டு போயிட்டு அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேறு இடத்துல ஏதோ நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலா இல்லாட்டி புக்ஸ்லையா மற்ற சின்ன கிளாஸ் புக்ஸில் இருந்த ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற டென்ஸ் வந்திருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டென்ஸ் வார மாதிரி வந்திருக்கிற மாதிரி ஒரு கிளியரான ஒரு பேராகிராஃப் உண்டு எனக்கு வேணும். ரைட்? அதுவும் உங்களுக்கு கஷ்டம் சொன்னால் தனித்தனியாக எழுதினாலும் பரவாயில்ல. பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு பேராகிராஃபும் பாஸ்ட் கண்டினியூஸில் ஒரு பேராகிராஃப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். அதான் எனக்கு வேணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி இருக்கணும், எழுதி பார்த்துருக்கணும். ஓ வேறு சென்டென்ஸ் கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டுக்குள்ளே நிற்கும். கேன் யூ டூ தட்? எஸ் இல்லாமா பிள்ளை? Yeah, madam. Please Can try it. teacher. Okay, good. Thank you.
இல்லை எழுதுறீங்களா? எஸ். Yes, miss. பெரிய பெருசா லெந்தியா இருக்கணும்ல, சிம்பிளா இருந்தா காணும். குயிக்கா எழுதிட்டு சொல்லுங்க. எழுத கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை காப்பி பண்ணுங்க. நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கிறேன். எழுதுறவங்க எழுதுங்க, ஸ்டாப் பண்ண வேணாம். சிலர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எழுதணும்னு யோசிக்கிறவங்க ப்ளீஸ் காப்பி திஸ் பேராகிராஃப். Miss, எஸ். paragraphல வந்து நெகட்டிவ் ஃபார்ம்லாம் கட்டாயம் வைக்கணுமா? இல்லை, ஓகே, உங்களுக்கு முடிஞ்சதை எழுதுங்க. அதான் சொல்றேன், இது வந்து நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணதான். எந்த இது உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ அதை திரும்ப ஒருக்கா நீங்க பார்க்கணும். நோட்டை பார்த்து சரியா எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்களோட செல்ஃப் அனலைசிங் தான் இது கொடுத்தேன். இப்போ சில நேரம் மிஸ், படிச்சாச்சுன்ற மனநிலையில இருப்பீங்க. யா, நான் எழுதிக்கிற paragraphல past continuous வேற இது சென்டென்ஸும் இருக்குது. ஓகே ஓகே, தட்ஸ் இனஃப், பரவாயில்லையா? தட்ஸ் இனஃப். பரவாயில்ல பரவாயில்ல. ரைட், ஹாஜரா குட். ஹாஜரா, ஐ ஷோ yours. It's nicely written. Okay, ma'am. இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ப்ளீஸ் காப்பி டவுன் தீஸ் பேராகிராஃப் ஆல்சோ. எழுதுறவங்க எழுதுங்க, மற்றாக்கள் முழுமையா எழுதாம இருக்கிறவங்க இதை எழுதி பாருங்க. ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும் கிளியரா. மிஸ், நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்.
Fati Naba. Good, I saw yours. There are other tenses too. It's okay, but practice more, okay? Again and again, read paragraphs and try to write very confidently, okay? Good job. Okay, miss. Thank you, Okay. miss. Yes, children, excuse. எழுதுறவங்க எழுதுங்க. எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு உங்களோட நிலைமை விளங்கும். அதான் நான் இதை கொடுத்தது. இப்போ எல்லாம் நோ டவுட் சொன்னதுக்கு எழுத போகிற நேரம் பாருங்க, ஐயோ சில நேரம் வேர்ட்ஸ் தெரியாது, ஒக்கேபுலரி பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்கிறது, சம்டைம் பாஸ்டில் தெரியாமல் இருக்கும் எழுதுகிற. அப்படி இல்லாட்டி நல்லா உங்களுக்கு இமேஜினேஷன், நல்ல கற்பனை, நரேட்டிவ் எல்லாம் நல்லா வந்திருக்கும். அந்த தமிழில் தெரியும், ஆனால் இங்கிலீஷில் தெரியாது, இப்படி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களை யோசிச்சு கொள்ளணும் எந்த விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு ஃபோக்கஸ். இப்போ வேர்ட்ஸ் தெரியாட்டு சொன்னால் நிறைய டிக்ஷனரியில் மீனிங்ஸ் பார்க்கணும் தேடி தேடி. அப்போ உங்களுக்கு ஷுவராக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸ்டடீஸில். ஸோ அதை எழுதுங்க பிள்ளைகள். ஃபைனலாக லெட்ஸ் ரீட் அ ஸ்டோரி டுகெதர். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா பிள்ளைகள் இதை ஒருக்கா, இந்த ஸ்டோரியை? எஸ், Okay. ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, start. Right. Last Saturday, our class went on a trip to the zoo. The sun was shining and birds were singing in the trees. While we were walking near the lion's cage, the lion suddenly roared loudly. Some students felt frightened, but our teacher was smiling calmly. A monkey was jumping from branch to branch as we watched in surprise. Later, we ate lunch under a big tree while others were taking photos. Before leaving, we bought small souvenirs and thanked the guide for the wonderful tour. It was a memorable day. Right, first sentence பாருங்க பிள்ளை. Last Sunday, our class என்ன இருக்குது? Went. Our class went on a trip to, yes, the zoo. The sun was shining. The sun was shining. Birds were singing. Right? Birds were singing. Good. In the trees. While we were walking near the lion's cage, the lion suddenly roared, past tense, roared loudly. Some students felt frightened, past, that is past. But our teacher was smiling, past continuous. A monkey was jumping.
A monkey was jumping. Past continuous. From branch to branch. As we watched. Past. இங்க past tense வருது. In surprise. Later, we ate. Ate past. We ate lunch under a big tree while others were taking photos. Were taking, past continuous. Before leaving, we bought small souvenirs. We bought. By boat, small souvenirs. Bought past. And thanked the guide. Thanked past. The guide for the wonderful tour. It was a memorable day. Clear? இப்போ பார்த்தீங்களா பிள்ளைகள் எப்படி சென்டென்ஸில் டென்சஸ் மாறி மாறி வருது. அப்போ ஒரு பேராகிராஃப்ன்ட்டு வர நேரம் எல்லா சென்டென்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் வரும். அப்போ சரியாக நாங்கள் இது இந்த டென்ஸில் தான் சொன்னால் தான் எங்களுக்கு அதை கிளியராக மைண்டுக்குள்ளே எடுத்து ஆன்சர்ஸ் எழுதலாம். ரைட்? Are you all clear now? ப்ளீஸ் திரும்ப படிங்க பிள்ளைகள். ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் கிளாஸ் தயவுசெய்து கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இது எப்படி அப்படின்ட்டு சொல்லி. தென் ஒன்லி ரைட். சரியா பிள்ளைகள்? அப் டு நவ் எனி டவுட்ஸ்? இப்போ வரைக்கும் சோஃபா No doubts, so ma'am. good? No, Okay. What about others? ma'am. Okay. Thank you No, so ma'am. much. Thank you, Miss. Have a Thank you, good miss. day. Thank you, Good teacher. Good night, teacher. night. God Thank bless you. you.